ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோ ஆசனம் எல்லாருக்கிட்டையும் ஹோம் டூர் காடியில் ஏற்கனவே. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் என்ன காட்ட போகிறேன்னா, உங்களுக்கு என்னோடய சிஸ்டர் வந்து இங்கே வரப்போகிறான். ஸோ அவளுக்கு வந்து இந்த கார்டன் சரி பண்ணி வைக்கலாம், கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த கார்டன்லாம் சரி பண்ணி நல்லா இந்த பவுண்ட்ரிஸ் ஃபுல்லாக நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வைக்கலான்ற ஒரு பிளானில் இருக்கே இப்போது. பிகாஸ் எல்லா வேலையும் முடிச்சாச்சு வீட்டில், வெறும் இது மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஸோ எங்கே இருக்குன்னா, நேற்றே காட்டினேன். இதோ இவ்வளோ ஹாட்ஸி போச்சே இருக்கிறதுனால அந்த மாதிரி இதோ அங்கே நேராக லைட்டாக அடுக்கி வச்சேன். சரி ஓகே, இதுவும் கண்டென்ட்டாக போட்டலாமேன்னு சொல்லிட்டு மூளைக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அது அப்படியே ஒரு அங்கே அந்த மாதிரி நம்ம வந்து ரோ வைஸாக ஃபுல்லாக அடுக்கிக்க போகிறோம். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். நண்பா அண்ட் நண்பி அண்டி இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் யாரெல்லாம் கார்டன் லவர்ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் பிளான்ட்னு போட்டுறோம். ஓகே, கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் பிளான்ட்னு போட்டுருங்க. ஸோ வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், என்னால் இப்போதைக்கு இந்த கல்லில் இருக்கிற பாட்ஸ்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற பாட்ஸ்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஓகே, ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் உள்ளேருந்து என்ன வரும்னு தெரியாது. அண்ட் செடி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் மை சிஸ்டர் இஸ் அன் எக்ஸ்பர்ட், அதனால தான் நான் அதை பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு இன்னொன்னா இப்போ இங்கே வச்சிடலாம். இப்போதைக்கு சும்மா ஹாட்சி வச்சாலே போதும். பட்டு வச்சிட்ட பிறகு நம்ம வந்து அடுக்கி வச்சிடலாம். இதோ உள்ளேருந்து பாம்பு கிம்பு வராமல் இருந்தால் சந்தோஷம். ஐயோ நல்லா பாம்பு. ஓகே, பிகாஸ் என் அக்கா ஒரு பாம்பு பார்த்தேன்னு அப்படியே நார்மலாக வந்து சொன்னால், செடி இருந்தால் பாம்பு இருக்கிறது சகஜம் தானே. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 செடி வச்சுருப்பான் வயசு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் உங்களுக்கு. பட் இன்னும் செப்பரேட் பண்ணி வைக்கிறேன். அப்போ நான் காட்டுறேன். ஃபஸ்ட் இப்போ இல்லை, இங்கே இருக்கிற எல்லா பிளாஸ்டிக் நெக்ஸ்ட்டு அது எடுக்கணும். நான் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு காட்டுறேன். ஓகே, இல்லை யாருக்கெல்லாம் இந்த செடிங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோ, நீங்கள் வந்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லலாம். அண்ட் அட் த சேம் டைம் நான் வந்து என்னென்ன செடியில் வச்சுருக்கேன், எங்கள் அக்கா என்னென்ன செடி வச்சுருக்கான்ட்டு உங்களுக்கு இல்லை அதில் எந்த சில ஏதாச்சும் ஒரு செடி பேர் தெரிஞ்சுருந்தா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். நான் வந்து அது கரெக்டானு சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்டை வந்து பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் பின் பண்ணி வைப்பேன். ஓகேவா? அண்ட் அட் த சேம் டைம் நம்ம சேனலில் இன்னும் கொஞ்ச நாள் ரொம்பவே ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்க போகுது. ஓகேவா? சம்பவம் நடக்க போகுது இல்லை, சம்பவம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் எல்லோரும் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இப்போ என்ன பிரச்சனைனா கைஸ், அந்த கார்னரில் வந்து நான் வந்து அந்த செடியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இருக்கும்போது ஐ சா சம்திங். அது என்னதுன்னா, ஒரு காக்கா வந்து எப்படி விழுந்ததுன்னு தெரில. பட் எப்படியோ வந்து இங்கே வந்து செத்து போயிருக்கு, கிராஷ் ஆகி செத்து போயிருக்கு. ஃப்ளைட் மாதிரி வந்து நான் காட்டுறேன் பாருங்களா. தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இருங்க ஒரு பைப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஹியர் வி கோ. தெரியுதா? சாரி எப்படி கிராஷ் ஆச்சுன்னே தெரியல. இங்கே வந்து செத்து போயிருக்கு. அதுவும் கார்டன். எங்கள் அக்காவுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணானே தெரில. இதோட தலை ஓகே, தலை. சாரி கேஸ், நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காட்டேன்னா மன்னிச்சிக்கோங்க. எதுவும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் வீடியோ. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஏரியாவில் இருக்கிற செடிங்களை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா இருட்டாயிடுச்சு இருக்கணும் அங்கே இருக்குன்னு நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை மட்டும் இப்போ அடிக்க வச்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நான் கிளியர் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுவேன். பிகாஸ் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வைக்கிறது ரிஸ்க்குன்னு எனக்கு தெரியுது செடிங்களை. ஸோ அதனால தான் நாங்கள் சேஞ்ச் இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. ஸோ இங்கே பாம்பு புந்து வேறு இருக்குது.
ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் இதோ இந்த செடிங்களை இப்போதைக்கு நோண்ட வேணாம், காலையில் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம இதற்கு அங்கே வைக்கணும். இது இருக்கட்டும் வயசு பற்றி, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். பட் சாரி இஃப் நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் அந்த டெட் பாடியை காமிச்சிருந்தீங்கன்னா மன்னிச்சிருங்கோ. டெட் பாடி இல்லை, த டெட் க்ரோ. டெட் பாடி தாங்க, எல்லாம் ஒன்றில் தான் வரும். ஸோ இங்கே இவ்வளோ அடிக்க வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனில் அடிக்க வைக்கணும். தேட்ஸ் அவர் குறிக்கோள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா, போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. ஓகே, நம்ம சேனலும் பெருசாகும். பேக்ரவுண்ட் சாங் வேறு மாதிரி போய்ட்டு. சரி ஓகே, பாருங்கள் வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவோம் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கடப்பாறை இருக்குல்ல, இதை வந்து இதோ இந்த பூத்தொட்டியோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு குத்தாக குத்தி வச்சிடணும். இது நான் ஒத்தா கையில் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஐ எம் டூயிங் இன் சிங்கிள் ஹேண்ட் ரைட், தேட் இஸ் ஒய் டைம் இன் டேக்கிங். நான் சும்மா தான் விருப்பத்தினா தான் இப்படி பேசுகிறேன், நல்லாவே பேச தெரியும் எனக்கு, கவலைப்படாதீங்க. எப்பா ஐயோ எப்பா. ஓகே ஓகே போகல. கல் மட்டும் இருக்குது, இந்த கல்லை அப்படியே தூக்கி இப்போ இதை இங்கே வச்சிடணும், நல்லா சுற்றி. ஓகே, ஸோ கிளிப்பு கிடைக்குங்க, ஏன்னா காற்றுக்கிட்டலாம் வச்சுருந்தா வலிக்கு விழாது, ஐ மீன் சரிக்கு விழாது. ஸோ இது மாதிரி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒரு 12 செடி இருக்குது. ஒரு 12 செடிக்கு இந்த மாதிரி அதுக்கான செட் பண்ணுற ஒரு பேஸ் மாதிரி வச்சிடணும், லைனாக எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. ஸோ பார்க்கலாம். அண்ட் இந்த பைப்பை வேறு தூக்கி இந்த சைடு வைக்கணும். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்டாக போகும் வீடியோ. ஸோ கைஸ், செம்மையாகவே இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிலமைய. கையில் ஒரு கட்டு வேறு போட்டுருச்சு. ஐயோ, நீங்கள் யாரும் யோசிப்பீங்க, நான் ஏன் நீ பார்த்தீங்களா தெரில, டைம் லேப்ஸில் இங்கே ஒரு கல் வச்சுருந்தேன். இது எதுக்குன்னா, இந்த சின்ன செடியை வந்து இங்கே வச்சா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் இது நிற்குங்க, நிற்கும். இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தா ரோ வைஸாக அடிக்க வச்சுருக்கோம். 1 2 3 4 2. இங்கே நடுவில் ஒரு செடி வரும், இது வந்து வால் ஹேங்கிங்க்கு. இது இங்கே ஒரு செடி வரும், அது உள்ள வச்சுருவேன். வச்சா கரெக்டாக யூனிஃபார்மாக வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவில் எவ்வளோ எடுக்க முடியுமா பார்க்குறேன், பிகாஸ் சார்ஜ் வேறு இல்லை, கோப்ரோவில் சார்ஜ் இல்லை. ஓகே, ஸோ பாருங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கான், போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஓகே, பாருங்கள். போச்சு தத்தா, குட்டியா பெருசு இப்படி போச்சு. தெரியுதா? அந்த இது இங்கே ஏதாவது பின்னாடி இருக்கு, நீங்கள் அது மேலே தான் இருக்கீங்க. கவர் ஃபுல்லாக தண்ணி அப்படியே போடுங்க, உள்ளே போடுங்க. பார்த்து தூரம் நான் எடுக்கிறேன். ஓகே, எடுத்தாச்சு. ரெஸ்ட் இன் பீஸ். எடுத்துட்டேன் ஃபுல்லாக. தோ பாம்பு அப்படி போச்சு. வேண்டாம் தாத்தா,
மீடியம் 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 போயிருக்கோம் தாத்தா நேரத்துக்கு. காக்கா டிஸ்போஸ் பண்ணிடலாம். சமோசா நல்லு வருது. என்ன தாத்தா நான் அதான் எடுத்துட்டு இருக்கும் போது காக்கா டிஸ்போஸ் பண்ணிடலாம். ரெஸ்ட் இன் பீஸ் காக்கா. கேட்டிங்க பார்த்தீங்களா கொஷின் அண்ட் ஆன்சரில்? உங்கள் வீட்டில் உங்கள் ரூமில் டெட் பாடி இருந்தால் என்ன இருக்கும் அந்த வாயை வச்சிங்க பார்த்தீங்களா? ஓகே சரி ஓகே, இதை தூக்கி போட்டு நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். மேலே காக்கா வேலை இதுக்காக தான் இந்த காக்கா அவங்களோட ஆளுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம காக்கா ப்ரோவை தூக்கி போடணும். வாங்க காக்கா ப்ரோ, எங்கே போகிறீங்க காக்கா ப்ரோ? லேட் காக்கா ப்ரோ. காக்கா ப்ரோ இஸ் கான். நான் குப்பைக்குள்ளே தூக்கி போட்டேன். அது ரொம்பவும் குப்பை கிடையாது. மீன்ஸ் இந்த கலீஸ்லாம் கொட்டு கிடையாது. ஒரு மாதிரி நேச்சுரல் சிமெட்ரி ஃபார் க்ரோஸ். சாரி if I told something bad. என்னோட இங்கிலீஷை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாக நல்லா பேசுவேன், கேமரா முன்னாடி கொஞ்சம் ஸ்லைட்டாக திணறுது. ஓகே ஸோ கைஸ், இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ மீன் இந்த டைமில் ஆக்சுவலி நான் 5:30 ஸ்டார்ட் பண்ணி 6:30 முடிச்சிட்டேன். பாருங்கள் வீடியோ லைட் போட்டால் இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருக்குல்ல? தாத்தா அது தண்ணி நான் இதோ இப்படி தான் லைட் போட்டால் இருக்கும். செம ப்ரைட்டாக இருக்கும். இதோ இதெல்லாம் தூக்கி இப்போ மேலே வச்சுருவாங்க கொஞ்ச நாளில். நாளைக்கு காலையில், அதாவது இன்றைக்கி வந்து டேட் வந்து June 8th. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ வந்து செம்ம லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுவேன், பிகாஸ் எங்கள் அப்பா அதுக்கு டைம் ஆகும். ஓகே ஸோ இது வந்து மருதாணி செடி. திஸ் இஸ் மருதாணி செடி. இப்போ லைட் இல்லைல்ல? ஓகே திஸ் இஸ் மாமரம். மேலே பார்த்தா தெரியும் மாங்காய் தொங்கும். இப்போ லைட் இருங்க, லைட் அடித்து காமிக்கிறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. தெரியுதா மாங்காய்? தெரியுதா? ஓகே ஸோ நான் வந்து நாளைக்கு ஐ வில் கேட்ச் இட் டுமாரோ. பட் இந்த வீடியோ இதோட முடியல. நாளைக்கு வீடியோ வேறு எடுக்கணும்ல. இந்த வீடியோ என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 நிமிஷம் வரும். இல்லைன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து இந்த வீடியோ இப்போயே முடிச்சுக்கலாம். ஏன்னா கண்டென்ட் வேணும்ல, வீடியோ வேறு போடணும். ஸோ ஓகே ஸோ கார்டனிங் ரெனோவேஷன் பார்ட் 2 வீடியோ கூடி சீக்கிரம் உங்களுக்கு வரும். பட் இந்த வீடியோ யாரெல்லாம் லைக் பண்ண மறக்காம போய் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் யாரெல்லாம் கார்டன் லவர்ஸோ இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் பிளான்ட்னு போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நான் உங்களை அலெக்சன் திங்கிறேன். அண்ட் சேனல் ஃப்ரம் சுட்டோன் official. Stay home, stay safe, all is well. டாடா. முடி கொஞ்சம் கோமாளி மாதிரி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.